السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அழகான திருநாமங்களில் ஒன்றுதான் ஹாலிக். அல்லாஹு தஆலா படைப்பினங்களை, உயிரினங்களை, உயிரற்ற வஸ்துக்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்து, கண்ணுக்கு விளங்காத படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா படைத்து, குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்ற போது மனிதனுடைய படைக்கோலம், மனிதன் படைக்கப்பட்ட விதம், மனிதனுடைய உடல் அமைப்பு, மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான
பாக்கியங்கள், நிஅமத்துக்கள், இதை அல்லாஹு தஆலா பல இடங்களில் பெருமையாக அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். மனிதனுடைய படைகோலத்தை அற்புதமாக அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். மனிதன் படைக்கப்பட்ட விதம் அது அற்புதமானது, ஆச்சரியமானது, வியப்பானது என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய தோற்றத்தை, உடல் அமைப்பை அல்லாஹ் சிறப்பாக, கண்ணியமாக, பரிபூரணமானதாக, அழகானதாக அல்லாஹ் படைத்திருப்பதை போன்று ஒரு மனிதனுடைய உள்ரங்கத்தை, மறைவான விடயங்களை, இவைகளையும் அல்லாஹ் கண்ணியமாக, சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனை விட சக்தி வாய்ந்த படைப்புகளை விடவும் உயர்வானவனாக, கண்ணியமானவனாக, உயர்ந்தவனாக, சிறப்பானவனாக அல்லாஹ் மனிதனை மாத்திரம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே உன்னை நான் அந்த அல்லாஹ் படைத்திருக்கிறான். எப்படி படைத்திருக்கிறான்? சரியாக, பூர்த்தியாக, அழகாக, நேர்த்தியாக அல்லாஹ் உன்னை படைத்து வைத்திருக்கிறான் என்று மனிதனுடைய உடல் உறுப்புகளை, அந்த உடல் உறுப்புகளை நாங்கள் பூர்த்தியாக மனிதனுக்கு வழங்கி இருக்கிறோம், நேர்த்தியாக கொடுத்திருக்கிறோம், பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுவதை போன்று அல் குர்ஆனில் அல்லாஹ் படைத்த பல படைப்புகள் மீது சத்தியம் செய்து, வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி காயின் மீது சத்தியமாக, பரக்கத்தான சாப்பாடுகளில் ஒன்றாகிய ஜெய்துன் கனியின் மீது சத்தியமாக, சீனா மலையின் மீது சத்தியமாக, இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் மிகவும் மதிக்குகின்ற, மிகவும் கண்ணியப்படுத்துகின்ற அல்லாஹுடைய கஅபாவின் மீது சத்தியமாக, அந்த கஅபா அமைந்திருக்கக்கூடிய மக்காவின் மீது சத்தியமாக என்று உலகத்திலே நாங்கள் கண்ணியமாக, பரக்கத்தாக பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து என்ன சொல்கிறான்? லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனித இனத்தை மிக அழகாக படைத்திருக்கிறோம், உயர்வாக படைத்திருக்கிறோம், கவர்ச்சியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய வெளிரங்கமான படைக்கோலத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்ணியமாக, உயர்வாக பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் பொதுவாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு பூர்த்தியான உடல் உறுப்புகளை, பூர்த்தியான பார்வை, பூர்த்தியான செவிப்புலன், பூர்த்தியான பேசக்கூடிய சக்தி, நடக்கக்கூடிய கால்கள், அசையக்கூடிய கைகள் என்று அல்லாஹு தஆலா பெரும்பாலும் அதிகமான அல்லாஹுடைய மனிதர்களை, படைப்பினங்களை பூர்த்தியாக அல்லாஹ் படைத்து ஒரு சில பேர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவர்களையும் சோதிப்பதற்காக, அவர்களோடு வாழக்கூடிய எம்மையும் சமூகத்தையும் சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒரு சில பேர்களுடைய உடல் ரீதியான குறைகளை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு சில பேர்களை படைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட காலம் தொடக்கம் உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களில் சில பேர்களை உடல் ரீதியான குறைகளோடு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சில பேர்களை அல்லாஹ் படைத்திருப்பான், அவர்களுடைய உடம்பு பூர்த்தியாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுடைய கண் பார்வையில், இரண்டு கண்களில் ஒரு கண்ணுடைய பார்வையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்க மாட்டான். இன்னும் சில பேர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுடைய இரண்டு கண் பார்வைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை அல்லாஹ் படைத்திருப்பான். இன்னும் சில பேர்களை படைத்திருப்பான், உடல் உறுப்புகள் அனைத்தும் பூர்த்தியானதாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய கால்களினால் நடக்க முடியாத அளவு அந்த காலுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் எடுத்து அவர்களை அல்லாஹ் சோதித்து கொண்டிருக்கிறான். இன்னும் சில பேர்களுடைய உடல் உறுப்புகள் அது பூர்த்தியானதாக இருக்கும், அதே சந்தர்ப்பத்தில் கண் பார்வையும் பூர்த்தியானதாக இருக்கும், அதே சந்தர்ப்பத்தில் செவிப்புலன்களும் பூர்த்தியாக நன்றாக கேட்கக்கூடியதாக இருக்கும், அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் சில பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பகுத்தறிவில் அல்லாஹ் குறையை ஏற்படுத்தி
பலவீனத்தை ஏற்படுத்தி கோளாறை ஏற்படுத்தி அல்லாஹ் அவர்களையும் சோதித்து அவர்களின் மூலமாக எங்களையும் சோதித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உடல் ரீதியான இந்த குறைகள் இது மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நாம் கைறுகளை கொண்டு நாங்கள் சோதிப்போம், நல்ல விடயங்களை உங்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களை சோதிப்போம், சந்தோஷமான விடயங்களை தந்து உங்களை நாங்கள் சோதிப்போம். அதே நேரத்திலே உங்களுடைய மனம் விரும்பாத கஷ்டமான சிரமமான உங்களால் தாங்க முடியாத நோய்களின் மூலமாக கோளாறுகளின் மூலமாக ஊனங்களின் மூலமாக உடல் ரீதியான குறைபாடுகளின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம். இஸ்லாம் மனித நேயத்தை உலகத்திலே வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் மனித இனத்தை மதிக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இந்த உடல் ரீதியான குறைகளோடு படைக்கப்பட்டவர்களை குர்ஆன் எந்த அளவு அவர்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்துகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு உடல் ரீதியான குறைபாடுகளோடு ஊனங்களோடு படைக்கப்பட்டவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்கள் என்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களை, நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் உலகத்திலே சமமானவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் சமமானவர்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் அளக்கக்கூடிய அளவுகோல், ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கணிப்பது ஒரு மனிதனுடைய காசு பணத்தையோ ஆட்சி அதிகாரத்தையோ அல்லது அவருடைய உடல் அமைப்பையோ வைத்து கிடையாது. மனிதர்களில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தவர்கள், வாழக்கூடியவர்கள். இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே மிகவும் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள். உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தீர்மானிப்பது, உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அலர்ந்து பார்ப்பது எதன் மூலமாக? உங்களிடத்திலே காணப்படக்கூடிய, உள்ளத்திலே காணப்படக்கூடிய, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறையச்சம், உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தொடர்பு, இதுதான் மனிதர்களை அல்லாஹ் பிரிக்கக்கூடிய அளக்கக்கூடிய அளவுகோல். தக்வாதாரிகள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள். தக்வா இல்லாதவர்கள் உலகத்தை ஆட்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் அற்பமானவர்கள். எனவே உடல் ரீதியான உடல் அமைப்பை வைத்து, நிறத்தை வைத்து, உயரத்தை வைத்து, உடலுடைய சைஸை வைத்து, செல்வத்தை வைத்து, கை கால்களை வைத்து, கண் பார்வையை வைத்து, உடம்புடைய சக்தியை வைத்து மனிதர்களை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் வித்தியாசப்படுத்துவது கிடையாது. மனிதர்களை அல்லாஹ் வித்தியாசப்படுத்துவது தக்வாவை வைத்து, இறையச்சத்தை வைத்து, அல்லாஹ்வுடைய தொடர்பை வைத்து. எனவே கண்ணியமானவர்கள், நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும், உடல் ரீதியான குறைபாடுகளோடு படைக்கப்பட்டவர்களும் மனிதர்கள். அவர்கள் மனிதர்கள். மனிதர்களாக இஸ்லாம் அவர்களை பார்க்குகிறது. அவர்களுக்கு இஸ்லாம் சலுகைகளையும் அவர்களுக்கென்ற விசேஷமான சட்டங்களையும் வகுத்துக் கொடுத்திருக்கிறது. அவர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் வித்தியாசப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு சமூகத்தை விட்டும் ஒதுக்கப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. அதனால் தான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் சுதூர். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வெளி தோற்றங்களை பார்ப்பதே கிடையாது. மனிதனுடைய கைகள், கால்கள், மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய உடல் அமைப்பை அல்லாஹ் பார்க்க மாட்டான். மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குகின்றான்.
மனிதனுடைய உள்ரங்கத்தை அல்லாஹ் பார்க்குகின்றான். ஒரு மனிதனுடைய ரகசியத்தை அல்லாஹ் பார்க்குகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடி, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், யாருக்கு கண்ணில் பார்வை இல்லையோ, கண் பார்வை யாருக்கு கிடையாதோ அவர்தான் குருடர் என்று உலகம் சொல்வார்கள், உலகத்திலே மனிதர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபி ஸுதூர். கண் பார்வை இல்லாதவர் அல்ல குருடர். அல்லாஹ் என்ற பார்வையில் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கண்ணோட்டத்தில் 2 கண் பார்வைகளையும் இழந்தவர் அல்ல குருடன். யாருடைய உள்ளத்துடைய பார்வை, அகப்பார்வை என்று அல்லாஹ் சொல்கிறான், அதனை பசீரா. யாருடைய உள்ளத்துடைய பார்வை, அகப்பார்வை கலட்டப்பட்டு விடுகிறதோ, யாருக்கு அகப்பார்வை இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் மார்க்க சிந்தனை இல்லையோ, அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் குருடர்கள். பார்வையற்றவர்கள் அல்ல குருடர்கள். யாருடைய உள்ளத்துடைய திரை போடப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளம் மூடப்பட்டிருக்கிறதோ, யாருடைய அகப்பார்வை பறிக்கப்பட்டிருக்கிறதோ, இவர்கள் தான் குருடர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை, ஒரு மனிதனுடைய பார்வையை அல்ல. அல்லாஹ் பார்ப்பது தக்வாவை, மனிதனுடைய உடம்பை அல்ல. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல சக்திவானாக பயில்வானாக உலகத்திலே வாழ்கிறார், பூர்த்தியான உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது. பாவ உணர்வுகளின் மூலமாக, வெறுமனே உலக ஆசைகளின் மூலமாக, இச்சைகளின் மூலமாக, கெட்ட எண்ணங்களின் மூலமாக யாருடைய உள்ளம் கெட்டுவிடுகிறதோ, சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனுடைய உடம்பில் ஆரோக்கியம் இருந்தாலும், பரிபூரணமான கண் பார்வை, பரிபூரணமான செவிப்புலன், பரிபூரணமான கைகால்களுடைய அசைவு, பகுத்தறிவும் பூர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டது, உள்ளம் மோசமானதாக மாறிவிட்டது, உள்ளம் அசிங்கமானதாக மாறிவிட்டது என்றால், அல்லாஹ்வுடைய பார்வையில் உடல் உறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் கெட்டவனாக, மோசமானவனாக கருதப்படுவான். உள்ளம் கெட்டவன் உடம்பு கெட்டதற்கு சமன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு 2 கண் பார்வைகளும் இல்லை, செவிப்புலன்களும் இல்லை, பேசவும் முடியாது, ஊமையாக இருக்கிறார், நடக்கவும் முடியாது, சப்பானியாக இருக்கிறார், அசையவும் முடியாது, உடல் உறுப்புகளிலே நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளம், சொன்னாங்க சலுஹத், உள்ளம் சீராக இருக்கிறது, உள்ளத்தில் நோய் கிடையாது, உள்ளத்தில் குறை கிடையாது, உள்ளத்தில் கோளாறு கிடையாது. சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பார்வையில் பரிபூரணமான உடல் உறுப்பு கொடுக்கப்பட்ட, பூர்த்தியான ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட, பூர்த்தியான பார்வை கொடுக்கப்பட்ட, பூர்த்தியான செவிப்புலன் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு சமன் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஊனம் என்பது, குறை என்பது உடம்பில் ஏற்படக்கூடியதல்ல, உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடியதல்ல, அது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்கமான உடல் உறுப்புகளை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய காசு பணங்களையும் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்குகின்றான், உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குகின்றான். உங்களுடைய உள்ளத்தின் மூலமாக ஏற்படுகின்ற உணர்வுகளின் மூலம் என்ன நல்ல விடயங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அவதானிக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உடல் ரீதியான குறைபாடுகளோடு படைக்கப்பட்டவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள். சில நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே எங்களை விட அந்தஸ்தால் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொறுமை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுடைய பார்வையை பறித்து,
அல்லாஹ் அவர்களுடைய செவிப்புலனை பறித்து, அல்லாஹ் அவர்களுடைய காலுடைய நடக்கக்கூடிய சக்தியை பறித்து, கையுடைய அசைவை பறித்து அல்லாஹ் அவர்களை சில போது சோதிப்பான். அவர்கள் பொறுமை செய்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு சில நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு பூர்த்தியான உடம்பை, பூர்த்தியான கண் பார்வைகளை, பூர்த்தியான செவிப்புலன்களை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து நாம் அவர்களை பார்த்து நன்றி செலுத்துகின்றோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக, நாம் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறாக உலகத்தில் உடல் ரீதியான குறைகளை சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்து சோதித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மிக அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய மிக பெரிய அருட்கொடை, மகத்தான பாக்கியம் என்னவென்றால் கண் பார்வை. கண் பார்வை என்பது அல்லாஹ்வுடைய மிக பெருமதியான நிஅமத்துக்களில் ஒன்று. சில பேர்களை அல்லாஹ் படைத்திருப்பான், அவர்களுக்கு உடம்பிலே அல்லாஹ் சக்தியை கொடுத்திருப்பான், ஆனால் உலகத்தை பார்ப்பதற்கான கண் பார்வை அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். கண் பார்வை இழந்தவர் நினைக்கக்கூடாது, என்னுடைய கண் பார்வை போய்விட்டது, அல்லது நான் பிறக்குகின்ற போது கண் பார்வை அற்றவனாக நான் பிறந்து விட்டேன், என்னால் உலகத்தில் எதையும் செய்ய முடியாது, சமூகத்தோடு சேர்ந்து வாழ முடியாது, தொழில் துறவுகளில் ஈடுபட முடியாது, உத்தியோகங்களில் ஈடுபட முடியாது, நான் தனிமையில் தான் வாழ வேண்டும், இன்னும் ஒருவருடைய உதவியை எதிர்பார்த்து நான் வாழ வேண்டும் என்று அவரும் நினைத்துவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் விசேஷமாக இந்த கண் பார்வையற்றவர்கள், இவர்களை ஒரு காலத்திலே உடல் ரீதியான குறையுள்ளவர்களை உலகம் ஊனமுற்றவர்கள் என்று சொன்னார்கள். அந்த பெயர் அந்த உடல் ரீதியான குறைபாடு உள்ளவர்களை இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கக்கூடியதாக, தூரமாக்கக்கூடியதாக, மன ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக மாற்றக்கூடியதாக அந்த வார்த்தை அமைந்தது. இன்று மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹு தஆலா யாருடைய கண் பார்வை அல்லாஹ் உலகத்திலே பறித்து விடுவானோ, அல்லது பார்வையற்றவர்களாக யாரை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருப்பானோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேறு ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். கண் பார்வையற்றவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பான். ஏன்? கண்ணால் அவர்கள் உலகத்தை பார்ப்பது கிடையாது, கண்ணால் அவர்கள் பாவங்களை பார்ப்பது கிடையாது, ஒன்றையும் பார்க்க முடியாமல் அல்லாஹ் பார்வையை பறித்து விடுகிறான். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்பான், அறிவுகளை கொடுப்பான், ஆளுமைகளை கொடுப்பான், நல்ல செவிப்புலனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். எனவே கண் பார்வையற்றவர் நினைத்துவிடக் கூடாது, அல்லாஹ் எனது பார்வையை பறித்து விட்டான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் பலகீனமாக ஆகிவிடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பல பேர்கள், பல இளைஞர்கள் ஒரு நோக்கம் இல்லாமல் உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நாட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை, அவர்களுடைய உடம்புக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக உலகத்தை சுற்றி வருகிறார்கள், நாட்டை சுற்றி வருகிறார்கள். பல பேர்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள். எதை பாராட்ட வேண்டுமோ அதை ஒதுக்கி விட்டு ஏதோ ஒரு விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு குருட்டு சஹாபி, பிறக்கின்ற போதே பார்வையற்றவராக பிறந்தவர்கள், ஒரு சஹாபி. இந்த சஹாபி ஒரு தடவை நடந்தார்கள், மக்காவை சுற்றி நடக்கவில்லை, சவுதியை சுற்றி நடக்கவில்லை, ஒரு சில எட்டுக்கள் தான் வைத்து நடந்து வந்தார்கள். அவருடைய நடை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவருடைய காலினால், கண்குருடு காலினால் அவர் எடுத்து வைத்த எட்டுக்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் முக்கியமான குறைஷி காபிர்களோடு முக்கியமான பேச்சுவார்த்தை, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தாவாவுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த குருட்டு சஹாபி வருகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபியுடைய கண் குருடு. ஆனால் நான் குருடாக படைக்கப்பட்டேன் என்று வீட்டுக்குள்ளால் அவர் முடங்கி இருக்கவில்லை. இன்னும் ஒருவருடைய உதவியை எதிர்பார்த்து தான் நான் வாழ வேண்டும் என்று அவர் வாழவில்லை. பார்வையே கிடையாது. தீனை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும், மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பேருக்கும் புகழுக்கும் உலக சாதனைகளை பெறுவதற்காக அந்த சஹாபி நடக்கவில்லை. குர்ஆன் பேசுவதை நான் பேசுகிறேன், கட்டுக்கதைகளை சொல்ல வரவில்லை. அந்த சஹாபி வாராங்க. அந்த சஹாபிக்கு தெரியாது, நபி அவர்களுடைய முகத்தை கூட அவர் கண்டது கிடையாது, குருடாக படைக்கப்பட்டவர். காபத்துல்லாவுடைய கலரும் அவருக்கு தெரியாது. ஏதோ அடிப்படையில் கஷ்டப்பட்டு நடந்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி காபிர்களோடு, சமூக தலைவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். இந்த சஹாபி வருகிறார். வந்தவுடனே யார் இருப்பதென்று தெரியாது, யாரோடு நபி அவர்கள் பேசுகிறார்கள் என்று கூட தெரியாது. வந்தவுடனே சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த தீனுடைய விடயங்கள், மார்க்க விடயங்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்களை எனக்கு கற்றுத்தாருங்கள். ஒரு குருட்டு சஹாபி, அவர் யார் என்று கூட அவருக்கு தெரியாது, அவருடைய நிறம் கூட அவருக்கு தெரியாது, அவருடைய முகத்தை கூட அவரால் பார்க்க முடியாது. நடந்தார் தீனுக்காக, நடந்தார் தாவத்துக்காக, நடந்தார் இல்முக்காக, நடந்தார் இஸ்லாத்துக்காக, நல்ல நோக்கத்திலே நடந்தார். எமது நடை நல்ல நோக்கத்துக்காக இருக்க வேண்டும். எமது காலெட்டுக்கள் நல்ல நோக்கத்துக்காக வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நிஅமத் கால் என்பது, நடை என்பது, நடக்குகின்ற சக்தி என்பது, காலின் பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நடக்க முடியாதவர்களிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த சஹாபி வந்து யார் இருப்பது என்று தெரியாது. உடனே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கற்று தந்ததை உங்களுக்கு சொல்லி தந்ததை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்திலிருந்து நபியாக ஆக்கப்பட்டவர்கள், மனித உணர்வுகளோடு படைக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்று கோபம் ஏற்படுகிறது. என்ன கோபம்? உனக்கு சொல்லித் தருகின்ற 2 வார்த்தைகளை விட, ஒரு வார்த்தைகளை விட, இந்த குறைஷி காபிர்களுக்கு நான் தீனை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வார்த்தையை விட மேலானது. உனக்கு நான் கற்றுத்தருவதை விட மிகப்பெரிய ஒரு விடயத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீ என்னை தொந்தரவு செய்கிறாயே, இடைஞ்சல் செய்கிறாயே என்ற நோக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவங்களோட முகத்தை பார்க்காம நபி அவங்க முகத்தை திருப்பிக் கொள்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கணக்கெடுக்கவில்லை, எனது முகத்தில் பாய்ந்தார்கள் என்று அந்த சஹாபிக்கு தெரியாது. வார்த்தையால் அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் ஏசவில்லை, ஏ குருடனே என்று ஏசவில்லை. நாவால் எந்த ஒரு வார்த்தையும் ஒழியவில்லை, முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்குகிறான், ஒரு முழுமையான சூரா. அந்த சூறாவுடைய ஆரம்பம் தொடக்கம் 11 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரித்து, நபி அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான். எதற்காக? அநியாயம் செய்ததற்காக அல்ல. நபி அவர்கள் அநியாயம் செய்யவில்லை. ஒரு குருட்டு சஹாபியை அவமதித்ததற்காக அல்ல. நபி அவர்கள் அந்த சஹாபியை அவமதிக்கவில்லை, சபையிலே அமர வைத்தார்கள். ஆனால் முகம் கடுகடுத்தது, முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆயத்துடைய ஆரம்பம், அந்த ஆயத்திலே அல்லாஹ் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை எல்லாம் பேசுகிறான்.
கியாமத்துடைய நாளுடைய பயங்கரத்தை அல்லாஹ் அந்த சூறாவிலே பேசுகின்றான். மஹ்ஷருடைய மைதானத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். ஆனா அந்த சூறாவுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய அந்த வசனம், அதனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அபஸ வ தவல்லா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்து விட்டார்கள், முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். வ தவல்லா, குருட்டு சஹாபிக்கு முன்னால் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டார்கள். அன்ஜாஅஹுல் அஅமா, ஒரு குருடன் வந்த நேரத்தில். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண் பார்வையை இழந்த ஒரு குருட்டு சஹாபி குர்ஆனிலே கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனில் அல் அஅமா, அவருடைய பெயரை அல்லாஹ் சொல்லாமல் அவருடைய தன்மையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குருடனுக்கு முன்னால், ஒரு குருட்டு சஹாபிக்கு முன்னால் கடுகடுத்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் பேசி என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த சமூக தலைவர்கள் குறைஷிகள் இருந்தாலும் கூட, உங்களுடைய சபையில் செல்வந்தர்கள் இருந்தாலும் கூட, குருடர்களும் மதிக்கப்பட வேண்டும், பார்வை இழந்தவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அவர்களை ஊனமானவர்கள், ஊனமுற்றவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, நல்ல விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசிவிட்டு என்ன சொல்கிறான்? வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ. முஹம்மதே, உங்களிடத்தில் வந்த அந்த குருட்டு மனிதர் கண் பார்வை இழந்தவர் தான், ஆனால் அவருடைய காலினால் நல்ல விடயத்துக்காக நடந்து வந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய கால் நல்ல விடயத்துக்கு நடக்க வேண்டும். எங்களால் எந்த அளவு அந்த காலின் மூலமாக நடக்க முடியுமோ அந்த அளவு தான் நடக்க வேண்டும். மனிதனுடைய சக்தியை மீறிய விடயங்களை அல்லாஹ் மார்க்கத்தில் கூட கடமையாக்கவில்லை. நின்று கொண்டு தொழ முடியாத ஒருவர் அமர்ந்து கொண்டு தொழலாம் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. நோயின் காரணத்தினால் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் அந்த நோன்பை பிடிக்காமல் இருந்து அதை கலா செய்யலாம் என்ற சலுகை எல்லாம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எங்களுடைய உடம்பால் கூட எங்களால் முடிந்த விடயங்களைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சக்தியை மீறி நாங்கள் நடக்கக்கூடாது, சக்தியை மீறி ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய போகக்கூடாது, அதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்வையற்றவர் வீட்டுக்குள்ளால் முடங்கி இருக்கவில்லை, மார்க்கத்தை படிக்க வேண்டும், நல்ல விடயத்தை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நடந்து வருகிறார், வேகமாக வருகிறார். அல்லாஹ் சொல்கிறான், அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வ ஹுவ யக்ஷா. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் வந்தாரே ஒரு மனிதர், அவர் ஓடோடி வந்தார், வேகமாக வந்தார், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் அவசரமாக ஓடோடி வந்தார். அன்தலஹு தலஹா, அவருடைய முகத்திலே நீங்கள் பாய்கிறீர்களா? அவரை பார்த்து நீங்கள் கடுகடுக்குகின்றீர்களா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரித்தான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்வை இழந்தவர்கள் என்பவர்கள் தொழில் செய்ய முடியாதவர்கள் அல்ல, மார்க்க விடயத்தை படிக்க முடியாதவர்கள் அல்ல. அவர்களாலும் உலகத்தில் சாதிக்கலாம், சாதனைகளை புரியலாம். சமூகத்திலே அவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுக்கும் உதவ வேண்டும், அவர்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கண் பார்வை இழந்தவர்களுக்கு நிறைய நன்மாராயங்களை சொல்லியிருக்கிறார். கண் பார்வை இழந்தவர்கள் விசேஷமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு இந்த உலகத்தில் தன்னுடைய 2 கண் பார்வை இழந்தவர்களாக படைக்கப்படுவார்களோ, அல்லது 2 கண் பார்வைகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து இந்த உலகத்திலே அவர்களுக்கு அதற்கு பின்னால் அந்த கண் பார்வை பறிக்கப்பட்டு விட்டால், அதன் மூலமாக அவர்கள் பொறுமை செய்தால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி அவங்க சொன்னாங்க, அந்த 2 கண் பார்வைக்கும் பகரமாக அவருக்கு நான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் கிடையாது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண் பார்வை அற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கண் பார்வையற்ற சஹாபியை பார்த்து முகத்தில் கடுகடுத்தார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி நபி அவர்களையும் எங்களையும் எச்சரித்தானோ, அந்த சஹாபிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற்காலத்தில் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 3 விதமான பொறுப்புகளை கொடுத்தாங்க. மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் அங்கவீனர்கள் அல்ல,
மாற்றுத்திறனாளிகள், பார்வை இல்லாவிட்டாலும் வேறு திறன்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆளுமைகளை கொடுத்திருக்கிறான், அறிவு ஞானங்களை கொடுத்திருக்கிறான், ஞாபக சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய ரிசோர்ஸ், அவர்களுடைய அந்த சக்திகளை சமூகம் பயன்படுத்த வேண்டும். 3 பொறுப்புகளை கொடுத்தாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பள்ளிவாசல்ல வஹி இறங்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய, பரக்கத் இறங்கக்கூடிய அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பள்ளிவாசலுக்கு ஏற்கனவே ஒரு முஅத்தின் இருக்கும் போது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் போது, இன்னும் ஒரு முஅத்தினுடைய தேவைப்பாடு இருக்கவில்லை என்றாலும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுடைய குரலை அவரால் உலகத்தை பார்க்க முடியாது, அவரால் தன்னை பார்க்க முடியாது, அவரால் கஅபாவை பார்க்க முடியாது, அவரால் மஸ்ஜிதை பார்க்க முடியாது என்றாலும் அல்லாஹ் அவருக்கு குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரல் வளத்தை பயன்படுத்தினார்கள். மைக் இல்லாத அந்த காலத்தில், சத்தம் போட்டு அதான் சொல்ல வேண்டிய அந்த காலத்தில் குரல் வளம் கொடுக்கப்பட்ட பார்வையற்றவர் தான் சமூகத்தில் ஒதுக்கப்படவில்லை. கண்ணியமான ஒரு பொறுப்பை கொடுத்து நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்திலே மிக நெருக்கமாக உயர்வானவர்களாக இருக்கக்கூடிய அந்த முஅத்தின்மார்களில் ஒருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சாங்க. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு இமாமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எப்போதும் இமாமாக இருந்தாங்க. வெளிப்பிரயாணங்கள் செய்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்வையற்ற அந்த சஹாபியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முஸல்லாவுல, மிஹ்ராபுல தொழுவிக்கக்கூடிய இமாமாக நியமிச்சாங்க. மூன்றாவது, கண்ணியமானவர்களே, 13 சந்தர்ப்பங்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக, போர்களுக்காக, வேறு தேவைகளுக்காக வெளி ஊர்களுக்கு செல்கின்ற போது 13 தடவைகள் தனக்கு அடுத்ததாக மதீனாவுடைய கவர்னராக, மதீனாவுடைய அமீராக, பொறுப்புதாரியாக பார்வையற்ற சஹாபியை அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமித்து காட்டினாங்க. எனவே பார்வையற்றவர்களுக்கு அல்லாஹ் வேறு வேறு அறிவுகளை, ஞானங்களை, ஆளுமைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவர்களுடைய அறிவு ஞானங்களின் மூலமாக நாம் பயன்பெற வேண்டும். அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது, அவர்களை சமூகத்தை விட்டு புறம் தள்ளிவிடக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 13 தடவைகள் தன்னுடைய தலைமைத்துவத்தை தான் இல்லாத போது மதீனாவை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பொறுப்பில் தான் மதீனாவை விடுகிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய அமீராக நியமிச்சாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கண் பார்வையற்றவர்கள், இவர்கள் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கண் பார்வையற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தங்களுடைய வீடுகளுக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி இத்பான் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபி, அவங்க நபியிடத்தில் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என் ஊர் மதீனாவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, என் ஊருடைய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய இமாம் நான் தான். மழை பெய்யக்கூடிய காலத்தில் என்னுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையிலே ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியில் தண்ணீர் நிறைந்து விடும், வெள்ளம் ஏற்படக்கூடிய காலத்தில் எனக்கு பார்வை கிடையாது யா ரசூலல்லாஹ், அந்த பள்ளிவாசலுக்கு சென்று இமாமாக தொழுவிக்க முடியாது, எனக்கு உதவிக்கு யாருமே கிடையாது, நான் வீட்டில் தொழப்போகிறேன், அதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பின்னால் அந்த சஹாபி சொல்றாரு, இத்பான் இப்னு மாலிக், பார்வையற்ற சஹாபி, நபி அவங்கள பார்த்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க என் வீட்டுக்கு வரணும், என் வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்க தொழணும், அந்த நீங்க தொழுது அந்த இடத்தை, அது ஒரு பரக்கத்தான இடம், பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத மழை பெய்யக்கூடிய காலத்தில் என் வீட்டில் நான் தொழக்கூடிய நேரத்தில் நீங்க எந்த இடத்துல தொழுறீங்களோ அந்த இடத்தை நான் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 பார்வைகளும் அற்ற இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வாங்க என்று அழைச்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஅஃஅலு இன்ஷா அல்லாஹ். அந்த பார்வையற்ற சஹாபியுடைய அழைப்பை, அவருடைய இன்விடேஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதி சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் வாரேன் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து சஹாபியோட வீடு கொஞ்சம் தூரம்,
சில சஹாபாக்கள் அழைச்சி கொண்டு போறாங்க. அழைச்சி கொண்டு போய் அந்த சஹாபிட வீட்டில் இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த எல்லா சஹாபாக்களையும் அழைத்து ஒரு நஃபிலான சுன்னத்தான 2 ரக்காத் தொழுகையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நின்று அந்த வீட்டில் ஒரு இடத்துல தொழுவிச்சிட்டு நபி அவங்க வாரத்துக்கு நான் போறேன் என்று வெளியே வரும்போது அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம், என் வீட்டில் நான் சாப்பாடு சமைச்சிருக்கிறேன், உங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு நான் சமைச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு போங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கும் போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழைகள் பணக்காரர்கள் என்று பார்க்கவில்லை, படித்தவர்கள் பாமரர்கள் என்று பார்க்கவில்லை, அடிமைகள் ஆட்சியாளர்கள் என்று பார்க்கவில்லை, பார்வை உள்ளவர் பார்வையற்றவர் என்று பார்க்கவில்லை, பரிபூரணமானவர் குறை உள்ளவர் என்று பார்க்கவில்லை. ஒரு குருட்டு சஹாபி இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள், நபி அவர்கள் வீட்டுக்கும் போனார்கள். உணவுக்கு அழைத்தார்கள், அந்த உணவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்து அந்த உணவையும் நபி அவர்களும் அங்கு சென்ற சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள். எனவே ஊனமுற்றவர்கள், அதாவது பார்வையற்றவர்கள், உடல் ரீதியான குறையோடு படைக்கப்பட்டவர்கள் பொறுமை செய்ய வேண்டும், அவர்களை சமூகம் மதிக்க வேண்டும், அவர்களை சமூகம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை பரிகாசம் செய்யக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்ஊனுன் மன் கமஹ அஅமா அன் தரீக். யாரு இந்த உலகத்தில் பார்வையற்ற ஒருவர் ரோட் கேட்கிறார், இந்த ஊருக்கு எப்படி போறது, இந்த வீட்டுக்கு எப்படி போறது என்று உங்கள்கிட்ட ரோட் கேட்கும் போது, இடத்த கொஞ்சம் சொல்லித்தாங்க சொல்லும் போது, யாரு வேணுமென்று பிழையான பாதையை பிழையான ரோட்டை காட்டி கொடுத்து அந்த பார்வையற்றவரை யாரு பரிகாசம் செய்வாரோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். பார்வையற்றவர்களுக்கு பாதையை காட்டி கொடுப்பது, அவர்களை வாகனத்தில் ஏற்றிச் செல்வது, வாகனத்திலிருந்து அவர்களை இறக்கி விடுவது, அவர்களுடைய பொதிகளை சுமந்து கொடுப்பது, அவர்களுடைய கையை பிடித்து ரோட்டை மாறி விடுவது, சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது சதகாவுடைய நன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்வையற்றவர்களை பார்த்து பரிகாசம் செய்வது, நக்கல் அடிப்பது, அவர்களோடு விளையாடுவது, அவர்களோடு பரிகாசம் செய்வது, பிழையான பாதைகளை வழிகளை காட்டி அவர்களை பரிகாசம் செய்வது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜாஹிலியா காலம் தொடக்கம் மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போறதுக்கு முன்னால சஹன்கள்ல சாப்பிடும் போது பார்வையற்றவர்களை சஹன்கள்ல சேர்க்க மாட்டாங்க. சில கல்யாண வீடுகளில் கூட அப்படி இருக்குது. காலை இல்லாதவங்க, பார்க்க முடியாதவங்க, ஒரு கை பெர்லேஸாக வருத்தத்தோட வரக்கூடியவங்களை வேறையாக ஒதுக்கிடுவாங்க. சஹாபாக்கள் அந்த காலத்தில் 2 காரணம். ஒன்று ஜாஹிலியா காலத்துடைய காரணம் என்ன, அவங்க இப்படியான ஆக்களை சபைகளில் சேர்க்கல. 2வது காரணம், சஹன்களில் சாப்பிடும் போது அந்த சஹாபாக்கள் பயந்தாங்க, பார்வையற்றவருக்கு சஹன்ல என்ன இருக்கிறன்னு தெரியா, கைக்கு எடுக்கிறது சாப்பிடுவாரு. சில நேரத்தில் அந்த பார்வையற்றவர் சாப்பிட விரும்பக்கூடிய சாப்பாட்டை நான் சாப்பிடு விடுவேனோ என்ற அச்சத்தினால சஹன்கள்ல பார்வையற்றவர்களை, குருட்டு சஹாபாக்களை முற்காலத்தில் சஹாபாக்கள் சேர்க்கல. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த நேரத்தில் அந்த பார்வையற்றவர்களுடைய உள்ளம் உடைந்து விடக்கூடாது. நாம் ஒதுக்கப்பட்டு விட்டோம், எங்களை வேற சஹனுக்கு அனுப்பிட்டாங்க, எங்களை வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க, எங்களை ஒதுக்கிட்டாங்க என்று சொல்லி பார்வையற்றவர்களுடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், லைஸ அலல் அமா ஹரஜ் வலா அலல் அஅரஜ் ஹரஜ் வலா அலல் மரீதி ஹரஜ். நபியே, பார்வையற்ற குருடர்கள், நடக்க முடியாத ஊனமுற்றவர்கள், எழுந்து நிற்க முடியாத நோயாளிகள், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து சாப்பிட வேண்டும். உங்களோட சஹன்ல அவங்களையும் சேருங்க, அவங்களோட சஹன்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, அவங்கள பிரிச்சு பார்க்க கூடாது, சஹாபாக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குருட்டுத்தன்மை என்பது கண்ணில் ஏற்படக்கூடியதல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்று குருட்டுத்தன்மை என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது. பார்வை இருக்கிறது, பார்வையால் ஹராத்தை பார்க்குகின்றோம். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களை போல. பார்வை கிடையாது, உள்ளத்தில் நல்ல எண்ணம், உள்ளத்தில் தக்வா, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய இறையச்சம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் பார்வையற்றவராக இருந்தாலும் அவர் பார்வை உள்ளவருக்கு சமமாக இருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய இப்படியானவர்களுடைய குடும்பங்கள் இருக்கின்ற போது இவர்களுடைய பரக்கத்தினால் தான் நாங்கள் சாப்பிடுகிறோம், எங்களுடைய ரிஸ்கிலே, எங்களுடைய தொழிலிலே அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே பார்வையற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும், சமூகத்தில் அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களிடத்தில் அறிவும் அனுபவமும் ஆற்றலும் இருக்குகின்ற போது அவர்கள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது என்பதை குர்ஆனும்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னah எங்களுக்கு வழிகாட்டுகிறது. வல்லநாயன் அல்லாஹ் தஆலா மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் குறைகளோடு படைக்கப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு அவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹத் அல் ஃபர்தி ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் பல்லக ரிசாலா வ நஸஹல் உம்மத வ அத்தல் அமானா வ ஜாஹத ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபௌசிக்கும் இபாதல்லாஹ் பித்தக்வல்லாஹி ஜல்ல வ அலா. ஃபகத் قال الله تبارك وتعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار. أحمده تعالى على فضله المدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار. وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فإنها العدة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء كاشفة الغموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار. فقال عز من قائل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع تابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العزيز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل على سيدنا